இப்ப சீமானே எடுத்துங்களேன், உடனே அவர் பேசினாக்கா வீராவேசமா 18 வயசுல இருக்கிறவங்க கேட்பான். 5 வருஷம் 10 23 வயசு ஆயிடுதான் அவன் தெளிவு அடைஞ்சிடுவான், சீமா வானான்ட்டு போயிடுவான். ஏன்னா அவர் இப்படியாதான் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்றது தெரியும். அது இல்லாம குறிப்பா இன்னொரு விஷயம், சீமான போன்ற ஆட்கள்லாம் வந்து இங்க பெரியாரெல்லாம் பேசிட்டு இவ்வளவு தூரம் அவர் நடமாடுறதே ஒரு பெரிய தப்பு தான். ஏன்னா சீமா வந்து பெரியார அப்படி பேசியிருக்காரு, அது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலுமே மன்னிக்க மாட்டாங்க. அவரு சொல்றாரு, நாங்க வந்து 2வது இடம் வந்தோம் இப்ப இதுல ஈரோட்ல நடந்த தேர்தல்ல, எத்தனை பேரா ஓடுனீங்கன்னா 2 பேர் ஓடணுன்றான். 2 பேர் ஓடும்போது நீ 2வதா தானே வர முடியும், ஜெயிச்சவனுக்கு அடுத்ததா. அது போல அவங்க கதெல்லாம் மொத்தமே அவங்க வாங்கின ஓட்டு. ஆமா, மொத்தம் அவங்க வாங்கின ஓட்டு வேற 24,000. அதுக்கு முன்ன அவங்க 12,000 வாங்கினாங்க. என்ன பிஜேபி 12,000 வாங்குனது, 2 ஓட்டு சேர்ந்து 24 டேலி ஆயிடுது. அவ்வளவுதான் அவங்க இது செல்வாக்கு, வேற எதுவும் இல்ல. யார் கூட்டணி அமைச்சாலும் சரி, பெரியார் ரசிகனவங்கள மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்ட். இப்ப நான் இங்க பேசுறேன் பாரு, இதுக்கு கூட பெரியார் தான் காரணம். என் வீட்டுல என் பொண்ணு படிச்சா பாரு, என் பையன் படிச்சான் பாரு, அதுக்கு கூட பெரியார் தான் காரணம். இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியார் இல்லாத போது யாரும் படிக்கலையான்னு. யாராவது ஒரு டாக்டர் சொல்ல 1936 முன்ன எந்த டாக்டர் சொன்னாலும் யாரை தெரியுமா சொல்லுவாங்க? ரங்கராஜ ஐயங்கார். மேக்சிமம் அங்க இருந்துதான். அதுக்கப்புறம் தான் அந்த படிப்பு வருது. படிக்கணும்னு சொன்னதே பெரியார் தான். படிக்க கூடாதுன்ட்டாங்க, படிக்க மாட்டாங்கல்ல, படிக்க கூடாதுன்னு சாக்கலையா. அம்பேத்கரே வெளியில எல்லாம் உட்கார வச்சு படிச்சாங்க. அவருடைய அறிவு திறமையால படிச்சு எங்கேயோ போய் அவர் எங்கேயோ இருந்தாரு. இங்க தமிழ்நாட்டுல அப்படியே இருந்தது. இங்க வந்து தமிழ்நாடு 2ஆல இருக்குது, இன்னும் கூட இருக்குது. இந்தியா 2ஆதான். இல்ல, பெரியாருக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா நான் பாக்குறேன், இந்த கோயிலுக்கு போறாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு போய் நல்லா சாமி கும்பிட்டு வராங்க. வெளில வந்து பெரியாரை பத்தி பேசினா, ஐயோ அந்த ஆளுனா நான் படிச்சிருக்கவே முடியாதுன்றது அவங்களுக்கு புரியுது. இன்னைக்கு ஒரு காலத்துல என் புள்ள என்ன செய்யறாருனாக்கா, என் புள்ள என்ன செய்வாரு, தச்சர் வேலை செய்யறவங்க தச்சர் வேலை செய்யணும்னா, தோட்டி வேலை செய்யறோம் தோட்டி வேலை செய்யணும்னா, இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம். அதை மாற்றுவதற்கான காரணம் பெரியார். பெரியார் என்ற மிகப்பெரிய மனிதன். ஒரு சமயத்துல காமராஜர் 10,000 பள்ளிக்கூடம் திறந்தாரு. பள்ளிக்கூடம் தரும்போது அன்னைக்கு இருந்த விகடன் எப்படி எழுதுவாங்க, ஆனாக்கா இதுக்கு காரணமானவர் வந்து பெரியார்னு எழுதணும் தலையங்கத்திலேயே. அவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதி பெரியார். கடவுள் இல்ல, கடவுள் ஏன் இல்லைன்றாரு அந்த மக்கள் புரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க. பெரியார் ஒன்னே கடவுளை சும்மா இல்ல, அங்க ஜாதி மதம் இதெல்லாம் எங்கடா இருக்குதுன்னா கடவுள் எங்கடா இருக்குதுன்னா பிராமணியம் ஆதிக்க ஜாதி கிட்ட இருக்கிறாங்க, அதனால கடவுள் வேணான்னாரு. அதுக்காக நீ அவரை வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாருன்னு வேற எவ்வளவு செஞ்சிருக்காரு. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்ன்றாரு. பெண்கள் இந்த நாட்டுல பாதுகாப்பா இருக்கணும்னா படிக்கணும்னாரு, கல்வியை கத்துக்கணும்னாரு. அவர் தானே சொன்னாரு, வேற எவன் சொன்னா? ராஜாஜி சொன்னாரா? ராஜாஜி என்ன சொன்னாரு? எல்லா பள்ளிக்கூடத்தையும் மூடி குலக்கல்வி திட்டத்தை எடுத்துட்டு வந்தாரு. அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டமா வச்சுது. அதனால பெரியாரை வந்து